ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 145. இயேசு தம் சாவை முதன்முறை முன்னறிவித்தல். பாகம் 1. நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 வசனம் 21. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 8 வசனம் 31. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 வசனம் 22. நிகழ்ச்சிக்கு போகலாம். கெனசரேத் ஏரியை நோக்கி இயேசுவும் சீடர்களும் வேகமாக சென்று கொண்டிருந்தார்கள். ஏரி கரையில் இருக்கிற குன்றுகளில் மலர்களை பார்த்து ரசித்தார்கள். தீவிர சீமோன் மற்ற சீடர்களை பார்த்து, ஜோகன்னாவின் தோட்டங்கள் மலர்களால் நிறைந்திருக்கும் என்றார். யாக்கோபு தம் சகோதரன் யூதாவிடம், நாசரேத்தில் உள்ள தோட்டமும் மலர்கள் நிறைந்த கூடையை போல தோன்றும். மாதா ஒரு ரோஜா செடியிலிருந்து மற்றொன்றுக்கும், அதன் பின் சீக்கிரம் பூக்கவிருக்கும் மல்லிகை செடிகளுக்கும், ஏற்கனவே மொட்டு விட்டிருக்கிற லீலி செடிகளுக்கும் இடையே கடந்து செல்கிற இனிய தேனீயாக இருப்பார்கள். மேலும் அவர்கள் தன் சிறிய அறையில் உள்ள ஜாடிக்குள் போட்டு வைக்கும்படி ஒரு வாதுமை கிளையை இல்லை, அதைவிட ஒரு பேரி மர கிளையை அல்லது மாதுள மர கிளையை எடுப்பார்கள். நாம் இளம் சிறுவர்களாய் இருந்தபோது ஒவ்வொரு ஆண்டும் அவர்களிடம், எப்போதும் மலர்கள் உள்ள ஒரு கிளையை அதில் ஏன் வைக்கிறீர்கள்? முதல் ரோஜாக்களை ஏன் அதில் வைப்பதில்லை என்று கேட்பது நம் வழக்கமாக இருந்தது. ஏனென்றால் அந்த இதழ்களின் மேல் ஒரு உத்தரவு எழுதப்பட்டிருப்பதை என்னால் காண முடிகிறது. அது கடவுளிடமிருந்து எனக்கு வருகிறது. பரலோக காற்றின் பரிசுத்த சுகந்தத்தையும் நான் முகர்கிறேன் என்று அவர்கள் பதில் சொன்னார்கள். உனக்கு நினைவிருக்கிறதா என்று கேட்டார். யூதா ததேயு யாக்கோபை பார்த்து, ஆம், நினைவிருக்கிறது. மேலும் நான் வளர்ந்த பிறகு மாதா தன் தோட்டத்தில் மேகங்களை போன்ற மலர்கள் உள்ள மரங்களுக்கு அடியிலோ அல்லது முதல் ரோஜா செடிகளுக்கு மத்தியிலோ உலாவுவதை காணும்படி இளவேனிற் காலத்திற்காக ஆவலோடு காத்திருப்பது என் வழக்கமாக இருந்தது. தன்னை சுற்றிலும் புறாக்கள் பறக்க தன் மலர்களுக்கு மத்தியில் மென்மையாக கடந்து செல்கிற அந்த நித்திய பெண்ணை விட அதிக அழகுள்ள வேறு எதையும் நான் ஒருபோதும் கண்டதில்லை என்றார். தோமையார் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நானும் அவை எல்லாவற்றையும் காணும்படியாக நாம் சீக்கிரம் அவர்களிடம் போவோம் என்று கெஞ்சினார். இயேசு தோமையாரை பார்த்து, சீக்கிரமாக நாசரேத்தை அடைவதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் விரைவாக நடப்பதும் இரவு ஓய்வை குறைத்து கொள்வதும் தான் என்றார். தோமையார் இயேசுவை பார்த்து, நீர் உண்மையாகவே என்னை அங்கே கூட்டி செல்வீரா ஆண்டவரே என்று கேட்டார். இயேசு தோமையாரை பார்த்து, ஆம் தோமாஸ், கூட்டி செல்வேன். நாம் எல்லோரும் பெத்சாய்தாவுக்கு சென்றுவிட்டு அதன் பின் கப்பர்நாமுக்கு செல்வோம். அங்கிருந்து திபேரியாவுக்கு படகில் சென்று அங்கிருந்து நாசரேத்துக்கு செல்வோம் என்றார். யோவான் ராயப்பரை பார்த்து, ஆம், நாம் அந்த புறாவிடம் எழுந்திருங்கள்,
விரைந்து வாருங்கள், என் நேசத்திற்குரியவர்களே வாருங்கள். ஏனெனில் குளிர்காலம் கடந்து விட்டது, மலைகள் முடிந்து போய்விட்டன. எழுந்திருங்கள் என் சிநேகிதியே, பாறை இடுக்குகளில் ஒளிந்திருக்கும் என் புறாவே, வந்து உங்கள் திருவதனத்தை எனக்கு காட்டுங்கள். உங்கள் குரலை நான் கேட்பேனாக என்று சொல்வோம் என்றார். ராயப்பர் யோவானை பார்த்து, நன்றாக சொன்னாய் அருளப்பா. தன் நேசத்திற்குரியவளிடம் ஒரு பாடல் பாடுபவனின் குரலை போல் உன் குரல் ஒலித்தது என்றார். யோவான் இயேசுவை பார்த்து, அப்படித்தான் இருக்கிறேன். மாதாவின் மீதுள்ள நேசத்தால் நான் நிறைந்திருக்கிறேன். நான் என் முழு சுயத்தோடும் நேசிக்கிற மரியாயை தவிர என் நேசத்தை தூண்டக்கூடிய வேறு எந்த பெண்ணையும் நான் ஒருபோதும் பார்க்க போவதில்லை. இதே வார்த்தைகளை நான் ஒரு மாதத்திற்கு முன் சொன்னேன் இல்லையா ஆண்டவரே என்று கேட்டார். மத்தேயு யோவானை பார்த்து, நாம் எல்லோருமே அவர்கள் மீதுள்ள நேசத்தால் நிறைந்திருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். அவ்வளவு உத்தமமான பரலோக நேசம், அந்த ஆண்டவரை மட்டுமே தூண்டக்கூடிய நேசம். நம் ஆத்துமங்கள் அவர்களுடைய ஆத்துமத்தை முழுமையாக நேசிக்கின்றன. நம் மனங்கள் அவர்களுடைய புத்தி கூர்மையை நேசித்து வியந்து பாராட்டுகின்றன. நம் கண்கள் அவர்களுடைய பரிசுத்தமான வரப்பிரசாதத்தை கண்டு பிரமித்து இன்பம் காண்கின்றன. ஒரு மலரை பார்க்கும் போது நிகழ்வது போல அது எவ்வித ஏக்கமும் அற்ற மகிழ்ச்சியை தருகிறது. பூலோகத்தின் அழகாகிய மரியா, மேலும் நான் நினைக்கிறேன் பரலோகத்தின் அழகாகிய மரியா என்றார். பிலிப்பு மத்தேயுவை பார்த்து, அது உண்மைதான். நாம் எல்லோரும் மரியாயிடம் பெண்களுக்குள் அதிக மதுரமானதை, அதாவது பூரண பரிசுத்தமான ஒரு சிறு பெண்ணையும் பூரண இனிமையுள்ள தாயையும் காண்கிறோம். அவை இரண்டில் எந்த வரப்பிரசாதத்திற்காக நாம் அவர்களை அதிகம் நேசிக்கிறோம் என்று நாம் அறியாதிருக்கிறோம் என்றார். ராயப்பர் பிலிப்பை பார்த்து, அவர்கள் மரியா என்பதற்காகவே நாம் அவர்களை நேசிக்கிறோம் என்றார். இயேசு அப்போஸ்தலர்களை பார்த்து, நீங்கள் எல்லோருமே மிக நன்றாக பேசினீர்கள். சீமோன் ராயப்பன் சொன்னது முற்றிலும் சரி. அவர்கள் மரியாவாக இருப்பதால் தான் ஒருவன் அவர்களை நேசிக்கிறான். நாம் செசாரியாவுக்கு போய்க் கொண்டிருந்த போது உத்தம விசுவாசத்தை உத்தம சிநேகத்தோடு ஒன்றிணைப்பவர்கள் மட்டுமே கிறிஸ்துவும் வார்த்தையானவரும் இறைமகனும் மானிட மகனுமாகிய இயேசு என்னும் வார்த்தைகளின் உண்மையான பொருளை புரிந்து கொள்வதில் வெற்றி அடைவான் என்று நான் உங்களிடம் சொன்னேன். ஆனால் இப்போது பொருள் நிரம்பிய மற்றொரு திருநாமமும் இருக்கிறது என்று என்னால் உங்களிடம் சொல்ல முடியும். அதுவே என் தாயாரின் திருநாமம். உத்தம சிநேகத்தோடு உத்தம விசுவாசத்தை ஒன்றிணைப்பவர்கள் மட்டுமே இறைமகனின் திரு மாதாவாகிய மரியா என்னும் வார்த்தையின் உண்மையான பொருளை புரிந்து கொள்வதில் வெற்றி பெறுவார்கள். மாதா தன் மகனோடு பாதிக்கப்படவிருப்பதும் இரட்சகரோடு இணைந்து இரட்சிக்கிறவர்களாய் இருப்பதுமாகிய கடும் பாதையின் ஒரு பயங்கரமுள்ள நேரத்தில் முழு உலகத்தின் கண்களில் என்றென்றைக்குமாக அதன் உண்மையான பொருள் உண்மையான விசுவாசிகளுக்கும்
நேசமுள்ளவர்களுக்கும் அதிக தெளிவாக தோன்ற தொடங்கும் என்றார். பர்தலோமை இயேசுவை பார்த்து எப்பொழுது என்று கேட்டார். இயேசு பர்தலோமையை பார்த்து, உடலின்படி என் தாயாக இருப்பது உண்மையாகவே மிகப்பெரிய காரியமாக இருக்கும். எல்கானாவின் அன்னாள் சாமுவேலின் தாயாக நினைவு கூறப்படுகிறாள் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அவரோ ஒரு தீர்க்கதரிசி மட்டுமே. இருந்தாலும் அவரை தாங்கியதால் அவருடைய தாய் நினைவு கூறப்படுகிறாள். இதனால் இரட்சகராகிய இயேசுவை உலகத்திற்கு தந்ததற்காக மாமரி அனைத்திலும் உயர்ந்த ஸ்துதி புகழ்ச்சியோடு நினைவு கூறப்படுவார்கள். ஆனால் உலக இரட்சண்யத்திற்கு தேவைப்படுகிற அளவை நிரப்பும்படி கடவுள் அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கிற காரியத்தோடு ஒப்பிடும்போது அந்த ஸ்துதி புகழ்ச்சி மிகவும் குறைவானதாக இருக்கும். மாமரி கடவுளின் ஆசையை ஏமாற்றிவிட மாட்டார்கள். அவர்கள் ஒருபோதும் அவரை ஏமாற்றியதில்லை. முழு அன்பு மற்றும் முழுமையான பலி ஆகியவை அவர்களிடமிருந்து கேட்கப்பட்ட போது அவ்விரண்டு காரியங்களிலும் அவர்கள் தன்னையே தந்திருக்கிறார்கள், இனியும் தருவார்கள். அனைத்திலும் உயர்ந்த பலியை அவர்கள் என்னோடும் எனக்காகவும் உலகத்திற்காகவும் நிறைவேற்றி முடிக்கும் போது உண்மையான விசுவாசிகளும் நேசிக்கிற விசுவாசிகளும் அவர்களுடைய திரு நாமத்தின் உண்மையான பொருளை புரிந்து கொள்வார்கள். எதிர்காலத்தில் என்றென்றைக்கும் உண்மையான விசுவாசிகளும் நேசிக்கிற விசுவாசிகளும் அவர்களுடைய திருநாமத்தின் உண்மையான பொருளை புரிந்து கொள்வார்கள். எதிர்காலத்தில் என்றென்றைக்குமாக உண்மையான விசுவாசிக்கும் நேசிக்கிற விசுவாசிகளுக்கும் அதை பற்றிய அறிவு அருளப்படும். மாபெரும் தாயாரும் கிறிஸ்துவின் எல்லா பிள்ளைகளையும் மோட்ச வாழ்விற்கு கொண்டு வந்து சேர்க்கும்படி தன் கண்ணீரை கொண்டு அவர்கள் அனைவரையும் போஷிக்கிற பரிசுத்த தாயாருமாய் இருக்கிறவர்களின் திரு நாமம் என்றார். யூதாஸ் இயேசுவை பார்த்து, கண்ணீரா ஆண்டவரே, உம் தாய் அழ வேண்டுமா என்று கேட்டான். இயேசு யூதாசை பார்த்து, ஒவ்வொரு தாயும் அழுகிறாள். என் தாய் வேறு எந்த தாயையும் விட அதிகமாக அழுவார்கள் என்றார். யூதாஸ் இயேசுவை பார்த்து, ஏன் நான் சில நேரங்களில் என் தாயை அழ வைத்திருக்கிறேன். ஏனென்றால் நான் எப்போதுமே ஒரு நல்ல மகனாக இருந்ததில்லை. ஆனால் நீர் ஒருபோதும் உம் தாயை வேதனைப்படுத்த மாட்டீரே என்றான். இயேசு யூதாசை பார்த்து, இல்லை, அவர்களுடைய மகனாக நான் அவர்களை வேதனைப்படுத்த மாட்டேன். ஆனால் இரட்சகர் என்ற முறையில் நான் அவர்களுக்கு மிக பெரும் வேதனையை தருவேன். என் தாயை முடிவற்ற விதமாக கண்ணீர் சிந்தி அழ செய்கிற இருவர் இருக்கிறார்கள். ஒன்று, நான் மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக. இரண்டாவதாக, மனுக்குலம் தான் தொடர்ந்து பாவங்களை கட்டிக்கொள்வதால் வாழ்ந்திருந்தவனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனும் இனி வாழ போகிறவனுமாகிய ஒவ்வொரு மனிதனும் மரியாயை அழச் செய்கிறான் என்றார். செபதேயுவின் யாக்கோபு இயேசுவை பார்த்து, ஏன் என்று கேட்டார். இயேசு யாக்கோபை பார்த்து, ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் அவனை ரட்சிக்கும் காரியத்தில் எனக்கு துன்பம் விளைவிக்கிறான் என்றார். பர்தலோமை இயேசுவை பார்த்து,
ஆனால் ஏற்கனவே இறந்து விட்டவர்கள் அல்லது இன்னும் பிறக்காதவர்களை பற்றியும் இந்த வார்த்தைகளை நீர் எப்படி சொல்ல முடியும்? வாழுகிறவர்களும் வேத பாரகர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் உமக்கு எதிரான தங்கள் குற்றச்சாட்டுகளாலும் தங்கள் பொறாமையாலும் தங்கள் தீய குணத்தாலும் உமக்கு துன்பம் தரலாம், ஆனால் அதற்கு மேல் எதுவும் இல்லை என்றார். இயேசு பர்த்தலோமையை பார்த்து, ஸ்நாபக யோவான் கொல்லப்பட்டார். இஸ்ராயேலால் கொல்லப்பட்ட தீர்க்கதரிசி அவர் ஒருவர் மட்டுமே அல்ல, அல்லது நித்திய திரு சித்தத்தின் ஒரே குருவும் அல்ல. கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தவர்களால் வெறுக்கப்பட்டதன் காரணமாக அவர் கொல்லப்பட்டார் என்றார். யூதா ததேயு இயேசுவை பார்த்து, ஆனால் நீர் ஒரு தீர்க்கதரிசிக்கும் முன்னோடியாகிய ஸ்நாபக யோவானையும் விட மேலானவராய் இருக்கிறீர். நீரே கடவுளினுடைய வார்த்தையானவராய் இருக்கிறீர். இஸ்ராயேலின் கரம் உமக்கு எதிராக எழும்பாது என்றார். இயேசு யூதா ததேயுவை பார்த்து, நீ அப்படி நினைக்கிறாயா சகோதரா? நீ நினைப்பது தவறு என்றார். யூதா ததேயு பரபரப்படைந்து எழுந்து நின்று, இல்லை, அது அப்படி இருக்க முடியாது, அது நிகழ முடியாது, கடவுள் அதை அனுமதிக்க மாட்டார், அது அவருடைய கிறிஸ்துவுக்கு ஓர் இடையறாத அவமானமாக இருக்கும் என்றார். இயேசு எழுந்து நின்று மெதுவாக சொன்னார், இருந்தாலும் அது நடக்கும் என்றார். அப்போஸ்தலர்கள் எல்லோரும் எழுந்து நின்று முணுமுணுப்பாக, உண்மைதான், அது உண்மையாகவே அப்படி இருந்தால் யூதா ததேயு சொன்னது சரியாகவே இருக்கும். ஸ்நாபக யோவானுக்கு நிகழ்ந்தது தவறானது, ஆனால் அது ஒரு மனிதனை, ஒரு வீர நாயகனை இறுதி வரைக்கும் உயர்த்தியது. அதற்கு பதிலாக அது கிறிஸ்துவுக்கு நிகழ்ந்தால் அது அவருடைய புகழை குறைத்துவிடும். கிறிஸ்து துன்புறுத்தப்படலாம், ஆனால் அவர் இழிவுபடுத்தப்பட முடியாது. கடவுளின் அபிஷேக தைலம் அவர் மீது இருக்கிறது. நீர் மனிதர்களின் இரக்கத்திற்கு உட்பட்டவராக இருப்பதை அவர்கள் கண்டால் யார்தான் தொடர்ந்து உம்மை விசுவசிப்பார்கள்? நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம் என்றார்கள். எர்மாஸ்தேயுஸ் அப்போஸ்தலர்களை பார்த்து, நேற்று தீர்க்க தரிசனத்தை விளக்கும் போது போதகர் அழுகி போன உடல் மீண்டும் உருப்பெறுவதை பற்றியும் தன்னைத்தானே சாவிலிருந்து எழுப்புகிற ஒரு உடலை பற்றியும் பேசினார். ஒருவன் முதலில் சாகவில்லை என்றால் அவனால் மீண்டும் உயிர் பெற இயலாது என்று நான் நினைக்கிறேன் என்றார். யூதா ததேயு கோபமாக, ஆனால் ஒருவன் இயற்கையான மரணம் அடையலாமே, அல்லது மூப்பினால் இறக்கலாம், ஆனால் அதுவும் கூட கிறிஸ்துவுக்கு மிக அதிகமானதாக இருக்கும் என்றார். தீவிர சீமோன் யூதா ததேயுவை பார்த்து, ஆம், ஆனால் அப்படி நிகழும் போது அது இந்த தலைமுறைக்கு தரப்படும் அடையாளமாக இருக்காது, அது அவரை விட அதிக வயதானதாக இருக்கும் என்றார். யூதா ததேயு சீமோனை பார்த்து, நிச்சயமாக இல்லை, ஆனாலும் அவர் தம்மை பற்றிதான் அப்படி சொன்னார் என்று என்ன தேவையில்லை என்றார். ஈசாக் யூதா ததேயுவை பார்த்து, இறைமகனை தவிர வேறு யாரும்
அவரை போல பிறக்க முடியாது என்பதை போலவே இறைமகனை தவிர வேறு யாரும் தன்னை தானே இறந்தோரிடமிருந்து உயிரோடு எழுப்ப முடியாது. அவருடைய பிறப்பின் மகிமையை நான் கண்டுள்ளதால் இதை நான் உறுதியாக சொல்கிறேன் என்றார். இயேசு அப்போஸ்தலர்களை பார்த்து, மனுமகன் இறைமகனாக இருப்பதாலும் அதே சமயம் அவர் மனிதனுடைய இரட்சகராகவும் இருப்பதால் அவர் மனிதர்களுடைய கரங்களில் கையளிக்கப்படுவார். மேலும் துன்பம் இல்லாமல் மீட்பு இல்லை. உடலினுடையவும் இரத்தத்தினுடையவும் பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும்படியாக எனது உடல், அதாவது என் உடலும் இரத்தமும் துன்பப்படும். கருத்துகள் மற்றும் ஆசாபாசங்களின் பாவங்களுக்காக நான் தார்மீக முறையில் துன்பம் அனுபவிப்பேன். ஆத்துமங்களின் பாவங்களுக்காக நான் ஆன்ம முறையில் துன்பப்படுவேன். என் துன்பம் முழுமையானதாக இருக்கும். எனவே குறிக்கப்பட்ட நேரத்தில் நான் எருசலேமில் பிடிக்கப்பட்டு மூப்பர்கள் மற்றும் பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள் மற்றும் பரிசேயர்கள் ஆகியோரின் கரங்களில் கொடூரமாக துன்பம் அனுபவித்த பிறகு அவமானமுள்ள மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுவேன். அவர்கள் அப்படி செய்ய கடவுள் விட்டுவிடுவார். ஏனென்றால் நானே உலகம் முழுவதினுடையவும் பாவங்களை பரிகரிக்கிற செம்மறி பூவையாக இருப்பதால் அது இப்படித்தான் நிகழ வேண்டும். என் மாதாவும் இன்னும் ஒரு சிலரும் என்னோடு பகிர்ந்து கொள்ள போகிற இந்த அனைத்திலும் அதிக ஆழமான வேதனையில் நான் கழுமரத்தில் இறப்பேன். 3 நாட்களுக்கு பின் தனிப்பட்ட விதமாக என் சொந்த தெய்வ சித்தத்தின் வழியாக மனிதன் என்ற முறையில் நித்திய மகிமையின் வாழ்விற்கென நான் உயிர் தெழுவேன். பரலோகத்தில் பிதாவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் மீண்டும் நான் சர்வேஸ்வரனாய் இருப்பேன். ஆனால் முதலில் எல்லா வகையான நிந்தை அவமானங்களையும் நான் அனுபவிக்க வேண்டும். என் இருதயம் பொய்மையாலும் வெறுப்பினாலும் குத்தி ஊடுருவப்படும் என்றார். அவதூறடைந்த சீடர்களின் ஓர் ஒருமித்த கூக்குரல் எழும்பியது. அன்பார்ந்தவர்களே, இதன் தொடர்ச்சியை இயேசு தம் சாவை முதன்முறை முன்னறிவித்தல் பாகம் 2 எனும் தலைப்பில் அடுத்த நிகழ்ச்சியாக பதிவு செய்வோம். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 145 இயேசு தம் சாவை முதன்முறை முன்னறிவித்தல் பாகம் 1 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியாக இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை பதிவிடும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.